स्तंभात् प्रभूय निजभक्त जनावनार्थं यो वज्रसार नखरैर् निजघान दैत्यं ब्रह्मेश शक्रनुत पूर्ण गुणैकदेहः श्रेयस्सनोदिशतु देववरो नृसिंहः. இப்போ வந்து 21 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இது வரைக்கும் ஒவ்வொரு அந்த மிருக ஜாதி இருக்கும் இல்லையோ, அதாவது சிங்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பஃபலோவாக இருக்கட்டும், ஒரு சூக்கரகா அதாவது வராகமாக இருக்கட்டும், ஒரு ஒரு பீகாக், ஒரு பாம்பு, அதனுடைய ஒரு விவகாரத்தை அப்படி தத்ரூபமா அவர் வந்து கவனிச்சு இங்க வர்ணிச்சுட்டு வரார். அந்த கிரீஷ்ம காலத்துல எப்படி ஒன்னொன்னும் தவிக்கிறது, இந்த ஜலத்துக்காக தேடுறதுங்கிறது தான் மெயினா இருக்கு. பிளஸ் சாயா, ஏன்னா அந்த வெயில்ல வந்து காஞ்சு போய் இருக்கிறச்சு அவைகளுக்கு வந்து அந்த அந்த கூலா இருக்கக்கூடிய அந்த ஷேடு தான் தேவையா இருக்கு அவைகளுக்கு. அது பிளஸ் ஜலம், இது ரெண்டு தான் வந்து முக்கியமா தேடுறது இந்த ஜந்துக்கள் கூட. அதுக்கப்புறம் அந்த அந்த எக்ஸ்ட்ரீமா போகிறச்சு என்ன ஆகும்னா, ஆஸ் இட் அப்படியே காஞ்சுட்டே வரும். ஒரு பாயிண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து வெயிலினுடைய எக்ஸ்ட்ரீம் வென் இட் பேவ்ஸ் வே ஃபார் ரெயின் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் சம்மர் வரும் பொழுது அப்படியே காட்டுத்தீ மெதுவாக பரவ ஆரம்பிக்கும். அந்த காட்டுத்தீயினுடைய வர்ணனை அடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ உடனே அந்த சேஞ்ச் ஆஃப் மீட்டரும் இதுல இருக்கு. ஐ எம் சீயிங் டூ மச் இன் டு த ஒர்க்கான எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சில விஷயங்கள்லாம் தோன்றது இந்த இதுல பாக்கறச்சு. ஸோ இது வரைக்கும் இருந்த மீட்டர் வேற, இதுக்கு மேல சேஞ்ச் ஆகிறது மாலினி விருத்தத்துல. ஹி இஸ் சேஞ்சிங் த ரெஸ்ட் ஆஃப் த சர்க்கம். எல்லாமே இப்போ மாலினி விருத்தத்துல முடிய போறது கடைசி வரைக்கும். பட்டுதர தவதாஹோ சுஷ்க சஸ்ய பிரரோகாஹ பருஷ பவன வேகோத்க்ஷிப்த சம்சுஷ்க பர்ணாஹ தினகர பரிதாப க்ஷீண தோயா சமந்தாத் விதததி பயம் உச்சைஹி வீக்ஷ்யமானா வனாந்தாஹ. வனாந்தாஹ வீக்ஷ்யமானாஹ வனாந்தாஹ உச்சைஹி பயம் விதததி விததாதி விதததஹ விதததி. ஸோ திஸ் இஸ் இது வந்து பகுவச்சனத்தில் இருக்கு நமக்கு. ஸோ வனாந்தாக அந்த காட்டினுடைய பிரதேசங்கள்னு எடுத்துக்கணும். அந்தாகனா உங்களுக்கு வந்து வனாந்தம் காட்டு பிரதேசம், ஆர் வனாந்தங்கிறச்சே அந்தக இன்சைட் த ஃபாரஸ்ட் அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வன அந்தங்கிறச்சே எண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு எடுத்துட்டு பார்டர் போர்ஷன்ஸ்னும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து வெளியில இருக்கிறவா தானே காட்டு பிரதேசத்தை பார்க்கறா. அதனால ஒரு மாதிரி அந்த வனாந்தாக அந்த பொதுவாக அந்த காட்டு பிரதேசங்கள் எப்படி இருந்தது பார்க்கும்பொழுது உள்ளேயே நுழைய முடியாதபடிக்கு ஒரு பயத்தை நமக்கு உண்டு பண்றதுங்கிறார். உச்சைஹி பயம், எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு பயத்தை பீதியை உண்டு பண்றது. உத்பாதயந்தி எது இந்த காட்டு பிரதேசங்கள் வனாந்தாக. இங்க வந்து பாருங்க, அந்தம்ங்கிறச்சு ஸ்வரூபே நிகட்டே பிராந்தே, ஆல் த்ரீ are the meanings there. So vana prantahangrar, which is the borders of that காடு. இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு இப்போ அந்த வனாந்தாகாக்கு தான் அட்ஜெக்டிவா வருது. எப்படி இருக்கு, முதல்ல வந்து அங்கங்க இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் இருக்கும் இல்லையோ, அதாவது சசிய பிரரோகாங்கிறச்சே சசியானி என்னென்ன ஒரு விளையறதோ அங்க வந்து உற்பத்தி ஆகிறதோ அந்த உற்பத்தி பிரரோகாக அங்குராக அவையெல்லாம் சுஷ்கம், தேவ் கம்ப்ளீட்லி அப்படியே ட்ரை ஆயிடுத்து இங்க எல்லாமே. எதனால? பட்டுதர தவ தாகேன. இங்க ஆக்சுவலி தாவாக்னி தாபேனன்னு போட்டிருக்கார். தாவாக்னி தாவாக்னிங்கிறது ஃபாரஸ்ட் ஃபயர், தவங்கர்ச்சே காடு, தாகங்கர்ச்சே அக்னி, ஸோ காட்டுத்தீ. சரியா? பட்டுதர ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்ற, பட்டுனாலே எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த காட்டுத்தீயினால ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீ இருக்கே, அந்த காட்டுத்தீயினால சுஷ்க காய வைக்கப்பட்ட சசிய பயிரினுடைய பிரரோகம் அங்குரம் அவைகளை கொண்டதாக இருக்கு இந்த வனாந்தாக வனப்பிரதேசங்கள். ஸோ இட் மீன்ஸ் அங்கங்க அந்த முளைக்கணும்னு ஆரம்பிக்கிறது கூட இந்த சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே புல் தரையா முளைச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அப்படியே காஞ்சிண்டு வர்றது. எதனாலன்னா இந்த காட்டுத்தீ அப்படியே பரவுறது. காட்டுத்தீயினுடைய உஷ்ணம் எங்க பார்த்தாலும் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங். அப்போ அப்படியே இட் இஸ் ஜஸ்ட் ட்ரையிங் அப் த கிரவுண்ட்ஸ் அப்படி இருக்கு.
அடுத்தது பார்த்தோம்னா இலையெல்லாம் பருஷ பவன வேக உட்க்ஷிப்த சம்சுஷ்க பர்ணாக சம்யக்கு சுஷ்காக பர்ணானி சுஷ்கானி பர்ணானி எல்லா இலைகளும் அப்படியே ஜம்முன்னு காஞ்சு போய் உங்களுக்கு வந்து காத்துனால பருஷ பவன இந்த மேகாத்துன்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம இதில் மெட்ராஸ்லலாம். அதாவது மேகாத்துன்னு திடீர்னு ஒரு பயங்கரமாக காத்தடிக்கும், அப்படியே இலையெல்லாம் பறந்துட்டு வர மாதிரி இருக்கும். சம்மரில் இட் இஸ் பாசிபிள், தட் இஸ் இட் இஸ் அன் அக்கா சூடாக ஒரு காற்று வரும். அந்த மாதிரி இங்கே பருஷ பவன ரொம்ப ரூக்ஷமாக இருக்கக்கூடிய, தட் இஸ் வெரி ஹார்ஷ், ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடிய ஒரு காத்து பவனம். அந்த காத்தினுடைய வேகத்தினால உக்ஷிப்த தூக்கி எறியப்பட்ட சம்சுஷ்க பர்ணாக நன்கு காய்ந்த இலைகளை கொண்ட வனாந்தாக வனப்பிரதேசங்கள். சம்மர்லயும் இது வந்து இலையுதிர் காலத்துல தான் அப்படி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டம்ல மாத்திரம்தான், சரத்காலத்துல மாத்திரம் அப்படி ஆகணுங்கிறது இல்லை. கிரீஷ்ம காலத்திலையும் தாவாக்னியினால எரிக்கப்பட்ட அண்ட் நல்ல காஞ்ச இலையெல்லாம் அப்படியே காத்துனால தூக்கி அடிக்கப்படுறது. பயமா இருக்கு பாக்குறதுக்கு. தினகர பரிதாப க்ஷீண தோயாக சமந்தாத்து. சமந்தாத்து சுற்றிலும் சர்வத்திர என்ன ஆறுது, நமக்கு வந்து தினகர சூரியனுடைய பரிதாபேன தபிக்கிறதுனால, அதாவது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அந்த அந்த அவன் வந்து ஒரு தன்னுடைய கிரணங்கள்னால எல்லாத்தையும் எரிக்கிறதுனால, சூரியன் எரிக்கிறதுனால க்ஷீண தோயாக அப்படியே ஜலம் வந்து குறைஞ்சுட்டே வருது. ஸோ எங்கேயும் நமக்கு வந்து காட்டுத்தீ இருக்கு, இதை பார்த்தாலே நமக்கே உள்ள உஷ்ணம் ஏறுற மாதிரி இருக்கும். சூரிய சதகம் படிக்கிறச்சே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதில் வந்து சில ஸ்லோகங்கள்லாம் நமக்கு சொல்றச்சையே என்னமோ உடம்பே உள்ள தகிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த சூரிய சதகத்துல. அந்த மாதிரி இங்க வந்து சூரியனுடைய தாபத்தினால க்ஷீண தோயாக அந்த ஜலம் அப்படியே குறைஞ்சுட்டே வருது எல்லா இடத்துலையும். இப்படி பார்க்கப்படுகின்ற வீக்ஷியமானாக வனாந்தாக அலோக்கியமானாக எதி வயம் பசியாமக தருகி பயம் உத்பாதயந்தி ஏதே அப்படி. ஸோ இந்த மரங்கள் எல்லாமே, இந்த வனப்பிரதேசங்கள் எல்லாம் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகின்றன. விததாதி. சரியா? படுதர தவதாஹோ சுஷ்க சஸ்ய பிரரோகாக பருஷ பவன வேகாத் க்ஷிப்த சம்சுஷ்க பர்ணாக தினகர பரிதாப க்ஷீண தோயா சமந்தாத் விதததி பயமுச்சைஹி வீக்ஷ்யமானா வனாந்தாக. ஸ்வசிதி விஹக வர்கः ஷீர்ண பர்ணத்ருமஸ்தः கபிகுலமுபயாதி க்ளாந்தமத்ரேர் நிகுஞ்சம் பிரமதி கவயூதः சர்வதஸ்தோயமிச்சன் ஷரபகுலம் அஜிஹ்மம் ஷரபகுலம் அஜிம்மம் புரோத்தரதி அம்பு கூபாத். ஸோ அந்த தாவாக்னி ஏற்படும் பொழுது பொதுவாகவே மற்ற ஜாதிகள்லாம் எப்படி இருக்கு, எல்லா மிருக ஜாதியும் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். விஹக வர்க்கக இந்த பறவையினுடைய கூட்டம் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸ் எல்லாமே ஷீர்ண பர்ண துருமஸ்தா ஸ்வசிதி. அவைகளுக்கு வந்து இந்த மரம் வந்து செழிப்பா இருந்தாதான், மரத்துல நிறைய நல்ல இலை இருக்கணும், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இலைகளா இருக்கணும். அப்பதான் இந்த அங்க வாழக்கூடிய அந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு மூச்சு காத்து இல்லையா, தே கேன் பிரீத் வெரி கிளியர்லி இஃப் த ட்ரீ இஸ் ஆல்சோ யங். அதுக்கு தானே. ஆனா இங்க இருக்கக்கூடிய மரத்துல எப்படி இருக்குன்னா இலையெல்லாம் ஷீர்ண பர்ண அப்படியே இந்த இலையெல்லாம் அழிஞ்சு போய் இருக்கக்கூடிய நிலைமைகள், காஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த இலைகள் உள்ள ஒரு மரம். அந்த மரத்துல இருக்கும் பறவை கூட்டம் விஹக வர்க்கா ஸ்வசிதி. ஸ்வசித்தினால இங்க வந்து அப்படியே சாதாரணமா சொன்னோம்னா மூச்சு விடுறது, ஜஸ்ட் எக்ஸேல் அண்ட் இன்ஹேலுக்கே ஸ்வசித்தின்னு சொல்லலாம். ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா என்ன மூச்சு விடுறதுங்கிறத நம்ம சொல்லணுமா என்ன? இஸ் இட் நெசசரி? அவன் மூச்சு விட்டு இருக்கான், அவன் உசுரோட இருக்கான், அவனை பாக்குறேனோ இல்லையோ, உசுரோட இருக்கான்னு தெரிஞ்சாலே அவன் வந்து மூச்சு விட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுமோ இல்லையோ, இதை வேற தனியா ஸ்பெஷலா சொல்லணுமா என்ன? அது சொல்றதுக்கு என்ன காரணம்னா பிரமாணாதிகம் இத்தியர்த்தா, அளவுக்கு மீறின ஒரு பெருமூச்சு விடுறான்னு அர்த்தம். தட் இஸ் அந்த சைன் ப்ராசஸ்ங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே மூச்சை இழுத்து இழுத்து விடுறதான். ஏன்னா அவைகளுக்கு வந்து அந்த மரம் இல்லை,
தி ஏர் இஸ் ஃபில்டு வித் ஸ்மோக். அந்த காட்டுத்தீயினால வரக்கூடிய புகை எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. மரத்துல நல்ல இலை இல்லை, அந்த இலைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தி ஏர் பிகம்ஸ் கிளியர். அந்த மாதிரி ஒரு கிளியர் ஏரும் இல்லை பறவைகளுக்கு. அதனால ரொம்ப டயர்டா அவைகள் வந்து பயங்கரமா மூச்சு விடுறது அப்படிங்கிறதுக்காக ஸ்வசிதிங்கிற. நாட் ஜஸ்ட் பிரீதிங் பட் பிரீதிங் ஹெவிலி அப்படி எடுத்துக்கணும். ஸோ ஸ்வசிதி விஹக வர்க்கா ஷீர்ணபர்ண துருமஸ்தா கபிகுலம் உபயாதி கிளாந்தம் அத்ரேஹே நிகுஞ்சம். கபிகுலம் இந்த குரங்கு கூட்டம் அது என்ன பண்றதுன்னா அத்ரேஹே நிகுஞ்சம், மலைகள்லாம் இருக்கே, மலையில இருக்கக்கூடிய கொடிகள், அந்த கொடியினுடைய இடங்கள் எல்லாம் போய் அது வந்து அப்படியே கிளாந்தம் ஒரு ஒரு சோர்வை அடைந்து போய் அந்த இடத்துல அடைக்கலம் புகுறது. என்ன, காடு இருக்கு கீழே, கீழே காட்டுல வந்து உங்களுக்கு சூரியன் வந்து தபிக்கிறதுனால காட்டு தீ வேற வர்றதுனால இந்த குரங்குக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மரத்துல இருக்க முடியல. ஸோ இது எஸ்கேப் பண்ணி என்ன பண்றது, மலைப்பிரதேசத்துக்கு போறது. ஸோ தாவி தாவி மற்றதெல்லாம் போக முடியல. இந்த பெரிய பெரிய மகிஷங்களுக்கெல்லாம் தே கேனாட் மூவ் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். ஸோ வெரஸ் இந்த குரங்குக்கு என்ன பண்ண முடியும்னா தாவி தாவி மலை உச்சிக்கு போக முடியும். அதனால அத்ரேஹே மலையில இருக்கக்கூடிய நிகுஞ்சம், புதரு, புதர்னா இந்த கொடிகள்னால பண்ணப்பட்டது, லதா நிகுஞ்சம்ங்கிறோம். லதாதி பிஹித ஸ்தானம். ஸோ கிரீப்பர்ஸ் எல்லாம் அங்க போய் அப்படியே மறைச்சு இருக்கக்கூடிய ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த தேடி கிளாந்தம் அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கக்கூடிய அந்த குரங்கெல்லாம் அங்க போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறது, உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம். உபயாதி, இட் அப்ரோச்சஸ் தட் பிளேஸ், அவ்வளவுதான். அடுத்தது கவய யூதா. கவயங்கிற ஒரு அனிமல் என்னன்னா, சில பேர் யாக்கம்பா, சில பேர் வந்து யாக், அந்த டிபெட்டன் யாக்குங்கிறோம் இல்லையா அதும்பா. சில பேர் வந்து இது ஒரு மித்திக்கல் அனிமல், இது வந்து இன்னைக்கு எக்ஸ்டிங்க்ட் அனிமல் அது அப்படின்பா. தர்க்கத்துல சொல்றச்சு கோசதிருஷா கவயா, இதுதான் தெரியும். மொத்தம் மாடு மாதிரியே இருக்கும், பைசன்னு அண்ணா சொல்லிக்கலாம். மாடு மாதிரியே இருக்கும், ஆனா இன்னும் நல்ல பெரிய மாடாட்டம் இருக்கும். அது காட்டுல இருக்கக்கூடிய எருமன் கூட இல்ல, காட்டுல இருக்கக்கூடிய அந்த பைசன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி புரியும், இல்லைன்னா இது என்னடா அனிமல்னு யோசிப்போம். கவய யூதா சர்வதா தோயம் இச்சன்னு பிரமதி. இந்த கவயங்கிற ஒரு மிருகத்தினுடைய கூட்டம், யூதா சர்வதா எங்கும், சர்வத்திர, தோயம் இச்சன்னு வாண்டிங் வாட்டர் இல்லையா, ஜலம் தேடிண்டு எங்க பார்த்தாலும் சுத்துறது இந்த கவயங்கிற ஒரு மிருகத்தினுடைய கூட்டம். அடுத்தது ஷரபகுலம் அஜிக்மம் புரோத்தரதி அம்புகூபாத். அதாவது எங்க பார்த்தாலும் சுத்தும் பொழுது இந்த ஷரபான ஒரு பிராணி இருக்கு. அந்த பிராணி எப்படின்னா அஷ்டாபத பிராணி விசேஷா. அஷ்டாபதே கரபே ஷரபா சியாத்து மிருகாந்தரே. சில பேர் வந்து ஷரபாங்கிறது 8 பாதங்கள் உள்ள ஒரு பிராணிங்கிறா. அதாவது 8 லெக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, இல்ல இன்னொன்னு என்ன சொல்றான்னா அதுக்கு இது உண்டு, ரக்கைகள் உண்டு அப்படிங்கிறா. ஸோ சில சமயம் அது பேர்டுன்னு சொல்றா, சில பேர் அதை வந்து மிருக ஜாதியில சேர்த்துக்கிறா, டெரெஸ்ட்ரியல் அனிமல் மாதிரி அதை சொல்றா சில பேர். ஏன்னா அதுக்கு 8 பாதங்கள் இருக்கு. இது யூஸ்வலி இத ஒரு மித்திக்கல் சாத்தக பக்ஷி மாதிரி வி கால் இட், ஒரு மித்திக்கல் அனிமல்ங்கிறோம். ஆனா சிவபுராணத்துல எடுத்தோம்னா பகவான் வந்து பரமேஸ்வரன் ஷரப அவதாரம் எடுக்கிறார். சரபேஸ்வரன் உங்களுக்கு சுவாமி பேரு. அது நிருசிம்மருடைய கோபத்தை அடக்கிறதுக்காக வந்து ஷரபா அவதாரம் எடுத்தார் பரமேஸ்வரன். சிவபுராணத்துல சிவனை வந்து சிவனுடைய மகிமையை சொல்றதுக்காக வந்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி ஷரபாவதாரத்தை ரொம்ப வசத்தியா சொல்றது. ஸோ இட் இஸ் பேசிக்கலி ஒரு பசு ஜாதி அல்லது ஒரு விஹக ஜாதி, பக்ஷி ஜாதி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க வர்ணிச்சிருக்கிறத பார்த்தா அது பக்ஷி ஜாத்தியா தான் இருக்கணும் அப்படின்னு தோன்றது. ஏன்னு கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அது வந்து இட் இஸ் பிசிக்கலி சுப்பீரியர் டு ஆல் அதர் பீயிங்ஸ். அதனால அது என்ன பண்ணோம்னா இந்த மத்தது மாதிரி போய் சுத்தி தண்ணிக்காக தேடாதான்.
ஒரு ஒரு டேங்க ஒரு இந்த ஊருக்குள்ள போய் இந்த கூப்பம் இருக்கும் இல்லையோ, அதாவது வெல், எங்க பார்த்தாலும் ஊர்ல வந்து இப்போ கிணறெல்லாம் தோண்டி வச்சிருப்பாடோ இல்லையோ, அந்த கிணத்துக்குள்ளேயே போய் அஜிஹ்மம்னா டைரக்டா, விதவுட் இந்த குட்டிலமா இங்க போய் அங்க போய் தேடி எல்லாம் கிடையாது, டைரக்ட்லி டு த சோர்ஸ்ங்கிறார். அதுதான் அஜிஹ்மம்ங்கிறது. சில இந்த ஜிம்மம்ங்கிறது வந்து குட்டிலம்ங்கிற அர்த்தத்துல சொல்றோம். குட்டில புத்திங்கிறதுக்கு ஜிம்மஹாம்போம். வேற இங்க எப்படி அதே மாதிரி தான். எப்படி எடுத்துக்கணும்னா, வேற யார்கிட்டயோ போய் கேட்கறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா கூப்பாத்து கிணத்துல இருந்தே அம்பு புரோத்தரதி, அம்பு ஜலம் புரோத்தரதி வெளியில எடுத்துடுறதாம். அதாவது தானே ஸ்வயமா வந்து இட் ஜஸ்ட் ஸ்வூப்ஸ் டவுன் இன்டு த வெல் அண்ட் பிரிங்ஸ் அவுட் வாட்டர். அதுக்கு வந்து இந்த மத்தது மாதிரி சுத்துறதுக்கு ஒரு இது கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இது சுப்பீரியர் டு போத் லயன் ஆர் எலிஃபென்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிருகஜாதிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சரபமூர்த்தி வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது. அதனாலதான் நிருசிம்மாவதாரத்தை வந்து அடக்கிறதுக்காக எடுத்த அவதாரம்னு சொல்லி நம்ம சொல்றோம். வைஷ்ணவாளுக்கு அது சரிப்பட்டு வராது, அப்படி ஒரு அவதாரம் கிடையாதும்பா. ஏன்னா சிவபுராணத்தையே ஒத்துக்க மாட்டா. இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, ரெண்டு சுவாமி ஒண்ணுதான் நம்மளை பொறுத்தவரையில். ஸ்வசிதி விஹக வர்க்க. இந்த திரிபுவனம்ங்கிற ஊரு கேட்டிருக்கேளா? கும்பகோணம். ஆமா, திருபுவனம். அங்கதான் இந்த சரபேஸ்வரர் இருக்கார். பரமசிவன் சரபேஸ்வரரா இருப்பாருங்க. திருபுவனத்துலயா? ஓகே, திருபுவனம் தான் அது. எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு சரபேஸ்வரன் பேர் வச்சுருப்பா. அதனால சுவாமி எனக்கு எங்க கோவில் தெரியாது. நைஸ். திருபுவனம் வந்து இது இல்லை, இந்த பிருஹதீஸ்வரன் கோவில் மாதிரியே இட் இஸ் ரெப்ளிகா இல்லையோ திருபுவனம்? கங்கை கொண்ட சோழபுரம் இன்னொன்னு இருக்கு, தெரியல. இது இப்ப லேட்டஸ்டா போயிட்டு வந்தேன், அதனால. ஓகே, சரி சரி, ஓகே, ஃபைன். ஸ்வசிதி விஹக வர்க்க ஷீர்ண பர்ண த்ருமஸ்தஹ கபிகுலமுபயாதி க்ளாந்தம் அத்ரேர் நிகுஞ்சம் பிரமதி கவய யூதஹ சர்வதஸ்தோயமிச்சன் ஷரபகுலம் அஜிஹ்மம் புரோத்தரத்யம்பு கூபாத். நெக்ஸ்ட், விகச்ச நவ குசும்ப ஸ்வச்ச சிந்தூர பாசஹ பிரபல பவன வேகோத்தூத வேகேன தூர்ணம் தருவிட்டபலதாக்ரா லிங்கன வியாக்குலேன திசி திசி பரிதக்தாக பூமய பாவகேன. ஸோ காட்டுத்தீனால பூமயா, இந்த பூமிகள் எல்லாமே திசி திசி ஒவ்வொரு திக்கிலையும் பாவகேன பரிதக்தாக, பரிதகா தக்தாக, பரிதக்தாகனா கம்ப்ளீட்டா எரிக்கப்பட்டுருத்துன்னு அர்த்தம். டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் தான் இந்த காட்டுத்தீனால இருக்கிற எல்லா பூமிகளும். எப்படி இருந்தது அந்த பூமினா, விகச்ச நவ குசும்ப ஸ்வச்ச சிந்தூர பாசகா பூமையா. இந்த பூமிகள்ல எங்க பார்த்தாலும் அந்த சிந்தூரம்ங்கிற பூ, செந்தூர பூங்கிறோம். செந்தூர பூங்கிறது வந்து சிவப்பு கலர்ல உங்களுக்கு வந்து அந்த முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இட்ஸ் ஆக்சுவலி a soft flower, பட் நல்ல பார்க்கறதுக்கு அக்னி ஜுவாலை மாதிரி இருக்கும் அந்த பூ. அந்த செந்தூர பூக்கு தான் குசும்ப ஃப்ளவர்னு பேரு. அதனுடைய கலர் சிந்தூரம். அந்த ஒரு சிவப்பு கலரை சொல்றது சிந்தூரம். ஸோ விகச்சானி புல்லானி நவ குசும்பானி நூதன குசும்ப புஷ்பாணி, அதனுடைய ஸ்வச்ச நிர்மலமான எது சிந்தூரம். இங்க வந்து நாகசம்பவம்ங்கிறார். நாகசம்பவம்னா அதனுடைய நிர்மலமா அந்த இது இருக்கும் இல்லையோ, போலன் கிரெயின்ஸ் மாதிரி அந்த நீட்டமா ஜுவாலை மாதிரி இருக்குன்னு இல்லையோ, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம்ங்கிற அத சிந்தூரங்கிற. இல்லைன்னா சிந்தூரங்கிறத கலர்னு எடுத்துக்கலாம். அந்த புஷ்பத்தினுடைய ஒரு ஸ்வச்ச பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்கே, மேல வரக்கூடிய அந்த ஜுவாலை, அந்த போலன் கிரெயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. அது அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதுல வர்றச்சே நீங்க ஆன்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா குசும்பா ஃப்ளவர்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து கூகுள்ல ஒரு இமேஜ் வரும். அப்போ உங்களுக்கு புரியும் அது என்னன்னு. சிந்தூர பாசகா, அவைகளுக்கு வந்து அந்த சிந்தூரத்தினுடைய ஒரு பிரகாசத்தை, சிந்தூர புஷ்பத்தினுடைய பிரகாசம் போல் ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு அந்த குசும்ப புஷ்பம். ஏண்டா, ஸோ விகச்ச மலர்ந்திருக்கக்கூடிய நவ நூதன புதுசாக இருக்கும் குசும்ப
புஷ்பத்தினுடைய ஸ்வச்ச பளிச்சுன்னு, அதாவது நிர்மலமான சிந்தூர அந்த ஆரஞ்சு கலர் அந்த ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு பூமிகள். ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு பூமி. பாஹ பாசோ பாசஹா. ஸோ பாஹாங்கிறது பாஸ்ங்கிறது பிராதிபதிகம். அதுல ப்ளூரல் வரும்பொழுது ஸ்திரீலிங்க பதம் அது பூமிக்கு அட்ஜெக்டிவா வரும்பொழுது பூமையா பாசஹா பகுவச்சனத்துல இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூமிகள் பாவகேன, பாக்கி ரெண்டும் வந்து திருத்தியா ஏகவச்சனத்துல இருக்கா, பாவகேனக்கு விசேஷணமா எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட அக்னியினால தகிக்கப்பட்டிருக்கு? பிரபல பவன வேக உத்தூத வேகேன தூர்ணம், சீக்கிரமாக எரிக்கப்பட்டு அந்த தூர்ணம் கொண்டு வந்து கிரியா விசேஷணமா பரிதக்தாகால கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப குவிக்கா வந்து எரிக்கப்பட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். எதனால? பிரபல வேகமாக இருக்கக்கூடிய பவன காற்றினுடைய வேகத்தினால், பலமான காற்றினுடைய வேகத்தினால் உத்தூத வேகேன, இந்த ஃபர்ஸ்ட் வேகம் வந்து பவன வேகம், இந்த செகண்ட் வேகம் இருக்கு இது வந்து பாவகத்தினுடைய வேகம், அதாவது அக்னியினுடைய வேகம். ஸோ இட் இஸ் an adjective to அக்னி. அப்போ எந்த அக்னி இது? ஒரு பலமான வாயுனுடைய வேகத்தினால உத்தூதன வளர்க்கப்பட்ட, பிரவருத்த, உத்தூதா வேகா. சோ எந்த ஒரு அக்னியினுடைய வேகமானது பிரவருத்தமா இருக்கோ அப்பேற்பட்ட அக்னியினால் பூமையா பரிதக்தாக. சோ இந்த அக்னியினுடைய வேகம் பவன வேகத்தினால அப்படியே இட் இஸ் பீன் இன்க்ரீஸ்ட் பை த விண்ட். தரு விட்டப லதாகிர ஆலிங்கன வியாக்குலேன. இந்த இது மேலும் இந்த இது எப்படி இருக்குன்னா, காட்டுத்தீ அதுக்கு வந்து போய் அந்த மரத்தினுடைய பிரான்ச் இருக்கே விட்டப்ப, அந்த மரத்தினுடைய கிளைகள்ல கொடியெல்லாம் போய் சுத்தின்னு இருக்கு. ஒரு கொடிக்கு வந்து தன்னால தனியா நிக்க முடியாது. நம்ம ஒரு கழியை வச்சுட்டு அதை வந்து வளர்க்கணும் இல்லையா? ஒரு கிரீப்பர் இட் கேனாட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன். அதனால யூ நீட் ஒரு கழியை வச்சு அதை ட்ரெயின் பண்ணணும். காட்டுல இருக்கக்கூடிய கொடிகள்லாம் எப்படி வளரும்? மரத்தை அண்டிண்டு தானே இருக்கும். அது போய் மரத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு அந்த கொடி. இப்போ இந்த அக்னிக்கு என்ன பண்ணணுமா? அதுக்கு போய் அந்த கொடிய ஆலிங்கனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கான் வியாக்குலேன. இந்த கொடி போய் மரத்திட்ட இருக்கே, நம்ம இந்த கொடிய வந்து ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணணும்னு சொல்லி அப்படியே பரபரப்போட இருக்கான் இந்த பாவகம். இட்ஸ் லைக் அந்த ஃபயர் வந்து இட் வாண்ட்ஸ் டு கிராப் தட் creeper which is already taken refuge under that tree. அப்படி இருக்கு. So தரு விட்டப லதாகிர, தரு மரங்களினுடைய, விட்டப பிரான்சஸ் அதனுடைய அந்த கிளைகளில் இருக்கும், லதா கொடிகளினுடைய முனை, அக்ர ஆலிங்கன அதை ஆலிங்கனம் செய்வதில் வியாக்குலம் ஒரு ஈடுபாடோட இருக்கு, ஆசக்தி. ஸோ பாவகத்துக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு. எதுக்காக? ஆலிங்கனம் பண்ணணும்னுட்டு. ஸோ ஆலிங்கனே வியாக்குலேன பாவகேன அப்படி பரிதக்தாக பூமையாக. ஸோ அது பார்க்கறதுக்கு ஒண்ணு, அந்த அந்த பூமிகள் எல்லாம் அப்படியே அந்த குசும்ப செந்தூரப்பூ வந்து பூத்திருக்கு அங்கங்க, அதனுடைய பிரகாசத்தோட இருக்கு. அல்லது செந்தூரப்பூவனுடைய பிரகாசத்தை போல் ஒரு பிரகாசத்தை கொண்டு இருக்கு இந்த பூமிகள். என அங்கங்க உங்களுக்கு இந்த அக்னியே இருக்கு. ஸோ இட் நீட் நாட் பி தட் இந்த செந்தூரப்பூ தான் பூத்திருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். it may not be a summer flower, but actually அது summer flower தான். அந்த குசும்பா ஃப்ளவருங்கிறது சம்மர் ஃப்ளவர். ஐதர் நிஜமாவே there are flowers there, இல்லையா இந்த அக்னி இருக்கும் இல்லையோ, அக்னி பார்க்கறதுக்கு வித் அதோட ஜுவாலையோட பார்க்கறதுக்கு அங்கங்க பூ பூத்தா மாதிரி இருக்கு. மாரியம்மன் கோவில்லாம் தீ மிதிக்கிறத வந்து தீ மிதிங்க மாட்டா, பூ மிதிக்கிறதும்பா. அது வந்து அந்த அக்னிய வந்து பூக்கு சமமா சொல்லுவா. அதனால பூவா இல்ல அக்னியையே பூவா இங்க பாவிக்கிறாரோ என்னமோ. விகச்ச நவ குசும்ப ஸ்வச்ச சிந்தூர பாசா பிரபல பவன வேகோத்தூத வேகேன தூர்ணம், தூர்ணம் குவிக்லி சீக்கிரம் பரிதக்தாக தருவிட்டப லதாகிராலிங்கன வியாக்குலேன திசி திசி பரிதக்தாக பூமய பாவகேன. அடுத்தது ஜுவலதி பவன விருத்த
பர்வதானாம் தரீஷு ஸ்புடதி பட்டு நிநாதः शुष्क वंशस्थलीषु பிரசரதி திருணமத்தியே லப்த விருத்திஹி க்ஷணேன. விருத்தி க்ஷணேனன்னு அங்கே ஜிஹ்வாமூலியம் சொல்லக்கூடாது. வென் யூ ஆர் சேயிங் இட். இப்போ பவன விருத்த பர்வதானாம்னு சொல்கிறோம். இங்கே க்ஷ இருக்கிறதுனால முன்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கம் வந்து இஹ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் வந்து க்ஷமக்ஷாம சமீஹனஹா சொல்லக்கூடாது. க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹா சொல்லணும். அந்த மாதிரி இங்க லப்த விருத்திஹி க்ஷணேன க்ளபயதி மிருகவர்க்கம் பிராந்தலக்னோ தவாக்னி. தவாக்னிஹி அந்த காட்டுத்தீ, மறுபடியும் அந்த காட்டுத்தீயை தான் வர்ணிக்கிறார். இது இப்ப எப்படி இருக்குன்னா, பர்வதானாம் தரீஷு பவன விருத்தா. இந்த இந்த குரங்கெல்லாம் போய் மலை மேல உட்காந்துது. கபிகுலம் உபயாதி கிரேஹே நிகுஞ்சம்னார். இந்த காட்டுத்தீ எல்லாம் வந்து அடக்கிறதுக்கு எங்களுக்கு இங்க மலையில தான் வந்து காட்டுத்தீ வரும். இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு. சில சமயம் சம்மர் வந்து உச்சியா இருக்கறச்சு நான் நேர பார்த்துருக்கேன். திடீர்னு பிடிச்சிண்டுது. நான் கண் கூட நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கறச்சு அங்க முன்னாடி வந்து நான் இருந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டருக்கு பின்னாடி வந்து ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். அங்கே அப்படியே மலை தான் எனக்கு வந்து சீனரி வெளியில. திடீர்னு பார்த்தா அப்படியே எரிஞ்சுட்டே இருக்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு எரியறதுன்னு நான் இங்கே கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே பட்டுன்னு அப்படியே எரிஞ்சுக்கும். நமக்கு சொல்லவே முடியாது. மலையில அதுதான் சொன்னேன். பர்வதானாம் மலைகளினுடைய தரீஷு குகைகளில் குஹாசு பவன விருத்தா தவாக்னிஹி ஜுவலதி. இந்த தவாக்னியை அங்க போட்டுக்கணும். பிராந்த லக்னஹா தவாக்னிஹி. இந்த ஓரமா இருந்துட்டு இருக்கிற அந்த காட்டுத்தீ இப்ப காத்துனால அப்படியே கலப்பப்பட்டு வளர்ந்து உங்களுக்கு வந்து போய் மலையினுடைய குகையில போய் எரியறதாம். அப்படின்னா எப்படி அது நிமிஷமா பரவும். இங்க ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் நாங்க வந்து பார்த்துட்டே இருப்போம். எவ்ரி சீசன் எவ்ரி இயர் வி சி அட்லீஸ்ட் 1 or 2 fires. எங்கள் ஆற்றுக்கு பக்கத்துலையாவது பார்ப்போம், இல்லைன்னா இந்த கலிஃபோர்னியா ரீஜன்லேயே பார்ப்போம் அதை. அதனால எவ்வளவு சீக்கிரமாக அது வந்து பிடிச்சுக்கிறதோ, ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அணையாது. லேட்டாகும். எத்தனை ஆட்கள் வந்து நின்று அதை பண்ணா கூட நாள் கணக்கில் ஆகும் அந்த தீயை அடக்கிறதுக்கு. அதனால தான் பவன விருத்தகாங்கிற காத்து எந்த பக்கம் போகிறதுங்கிறத பார்த்துண்டு அந்த பக்கத்துலேருந்து அணைச்சிட்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா கிடுகிடுன்னு பரவிடும். பவன விருத்தா காத்துனால வளர்க்கப்பட்ட பிராந்த லக்னஹா தவாக்னிஹி. இது வரைக்கும் வெறும் இட் இஸ் ஆன் த பார்டர்ஸ். பிராந்தேஷு லக்னஹா ஏவ தவானலஹா. அதுனா பவன விருத்தா சன்னு பர்வதானாம் தரீஷு ஜுவலதி. மலையினுடைய குகையில போய் அப்படியே எரியறது. அதுக்கப்புறம் இந்த பேம்பு குரோவ்ஸ் இருக்குமோ இல்லையோ, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சுஷ்க வம்சஸ்தலீஷு காஞ்சு போய் இருக்கிற மூங்கில் பிரதேசங்கள்ல ஸ்புடதி பட்டு நிநாதா தெரிக்கும். உங்களுக்கு வந்து நல்ல சத்தத்தோட படபட படப்படான்னு அந்த எரியறது. நல்ல காஞ்ச விறக போட்டு நம்ம இது பண்றோம் வச்சுக்கோங்களேன். ஈர விறக போட்டா எங்க நம்ம விறகோட நம்ம பார்த்துருந்தாதான் நமக்கு இதெல்லாம் புரியும். அதாவது ஃபயர்வுட்டோட நம்ம ஒரு ஃபயரையே பார்த்தது இல்லையே. முன்னாடி நான் சொல்றது எப்பயோ இந்த விறகடுப்புன்னு ஒன்று வச்சிருப்போம் இல்லையோ, அதுல வந்து எப்படி நல்ல ஒரு ஈரமான இருந்ததுன்னா வெறும் புகைதான் கிளம்பும். காஞ்சு இருந்ததுன்னா படபடான்னு தெரிக்கும். அதுல மூங்கில் வேற, மூங்கில் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஆல்சோ ஸ்பிளிட், வெடிக்கும். மூங்கிலுடைய ஒரு ஸ்வபாவம் எப்படின்னா அப்படியே இப்போ நிமிஷமா நமக்கு வந்து ஸ்புடத்தின்னா பின்னோபவதி. இங்க எப்படி பட்டு நிநாதா வியக்தத்வனிஹி சன்னு. ஸோ ஒரு அதனுடைய நிநாதகா சத்தமானது வியக்தமா இருந்து கொண்டு தவாக்னிஹி அதே அந்த காட்டுத்தீ சுஷ்க வம்சஸ்தலீஷு சுஷ்க காஞ்சு இருக்கக்கூடிய வம்சன்னா பேம்பு அந்த மூங்கிலினுடைய பிரதேசங்களில் ஸ்புடதி ஸ்போட்டம் கரோதி ஸ்போட்டம் பிரகாசயதி. அல்லது அது வந்து நல்ல தெரிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சத்தம் வருது அந்த இடத்துல. அதானே நான் அர்த்தம் பார்த்துடுறேன்.
நல்ல ஒரு சத்தத்தோட அது வந்து பிரகாசமாக தெரிகிறதுன்னு எடுத்துக்கலாம். ஸ்புடத்தின்னா பிரகாசத்தேங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். பட்டு நினாதகா சன்னு பிரகாசத்தே. ஸோ அந்த அக்னி வந்து சத்தத்தோட நன்றாக பிரகாசிக்கின்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணாவது எப்படி, க்ஷணேன லப்த விருத்திகி திருணமத்தியே பிரசரதி. நேச்சர் பாருங்கோ, இஃப் இட் ஹேஸ் டு கோ டு த இது, அதாவது அந்த பர்வதத்தினுடைய ஒரு குகைக்கு போகணும்னா பவன விருத்தா, காத்துனால வளர்க்கப்படணும். இதுல வந்து உங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் அந்த அக்னியினுடைய நேச்சர் எப்படி, மூங்கில் காட்டுல வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு சத்தத்தோட அது வெடிக்கிறது. அதே புல்வெளியில என்ன ஆகுதுன்னா, நல்ல கிராசி மெடோஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமும் அப்படியே காஞ்சுடுத்து. அந்த திருணமத்திய புல்களுக்கு நடுவுல லப்த விருத்திகி, அது இன்னும் ஈஸியா பரவும். இட் இஸ் ஃபாஸ்டர் டு ஸ்ப்ரெட் ஆன் த மெடோஸ் இல்லையா. அப்படி க்ஷணேன ஒரு நிமிஷத்துல பிரசரதி, இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் எவ்ரிவேர். அதுக்கப்புறம் இதனால இப்ப என்ன ஆயிடுறது, மிருகவர்க்கம் கிளபயதி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்டு தீ மிருக வர்க்கம் எல்லா மிருகங்களையும் கிளபயத்தின்னா அப்படியே சோர்வடைய வைக்கிறது. லானம் கரோதி, இட் ஜஸ்ட் மேக்ஸ் இட் ஃபேட், ஆர் அதுக்கு ஒரு சொரத்தையே இல்லாத பண்ணிடுறது. நமக்கே எனர்ஜி இல்லாத மாதிரி ஆயிடும் இது படிக்க படிக்க. ஜுவலதி பவன விருத்த பாவனா பர்வதானாம் தரீஷு ஸ்புடதி பட்டு நிநாத சுஷ்க வம்சஸ்தலீஷு பிரசரதி திருணமத்தியே லப்தவிருத்திஹி க்ஷணேன க்ளபயதி மிருகவர்க்கம் பிராந்தலக்னோ தவாக்னிஹி. பகுதர இவ ஜாதः ஷால்மலீனாம் வனேஷு ஸ்ஃபுரதி கனககௌரः கோட்டரேஷு த்ருமாணாம் பரிணத தலசாகான் உத்பதன் பிராம்சு விருக்ஷான் பிரமதி பவனதூதः சர்வதோ அக்னிர் வனாந்தே. வெரி சிமிலர். அந்தந்த இடங்கள்ல இப்ப வேற வேற மரங்களை சொல்றாருங்க. ஷால்மலீனாம் வனேஷு பகுதரஹ இவ ஜாதஹ பவனதூதஹ பவனதூதஹ அக்னிஹி வனாந்தே சர்வதஹ பிரமதி. அது கடைசியில போட்டுக்கணும். ஸோ வனப்பிரதேசே சர்வதஹ பிரமதி. கஹ பவனதூதஹ அக்னிஹி. பவனதூதஹ வேற, பவனதூதஹ வேற. So the difference between the dha gives a big difference. One is Hanuman, இல்லையா, பவன தூதஹன்னா நம்ம ஆஞ்சநேய சுவாமியை தானே சொல்றோம். பவன தூத அவர் ராமதூதன் இல்லையா, ராமதூதன். சாரி இல்ல அதுல என்னமோ வருமேன்னு யோசிச்சேன். ஹனுமான் சாலிசால ராமதூத பவன். சரி, பவன சுத. சாரி. ஆமா ஆமா. இப்ப இன்னொன்னு பவன தூதஹான பவனஹா ஏவ தூதஹான்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. லைக் மேகதூதம் மாதிரி. அதுல வர்ற தூத இஸ் த மெசஞ்சர். தூதஹான புஷ்ட ஆர் விருத்தஹ, தள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி பவனேன தூதஹா புஷ் பண்ணப்பட்ட, அதாவது கிண்டில்டு பை த விண்ட். இது என்ன ஆகுது, இந்த அக்னி வனாந்தே காட்டு பிரதேசத்துல எங்க பார்த்தாலும் அப்படியே சுத்துறது. முதல்ல வந்து ஷால்மலி விருட்சம். ஷால்மலி விருட்சம்ங்கிறது எப்படின்னா பெரிய ஒரு மரம், கிட்டத்தட்ட இந்த பேனியன் ட்ரீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரம். அது அந்த ஷால்மலி விருட்சம்ங்கிறது காதம்பரியில வரும் அதனுடைய வர்ணனை. ரொம்ப பெரிய ரொம்ப வயசான மரங்கள் தான் இந்த ஷால்மலி விருட்சமும். அந்த மரங்களினுடைய காடுகளில் ஷால்மலீனாம் வனேஷு அயம் பகுதரஹா ஜாத்தஹா. பகுதரஹான விருத்தின் பிராப்தா, இன்னும் பெருசா எடுத்து இந்த ஷால்மலி விருட்சங்கள்ல. எனக்கு அது பழைய மரம்ங்கிறதுனால நிறைய அதுக்கு வந்து காஞ்சு போன இடங்கள் நிறைய இருக்கும். இட் இஸ் மோர் சசெப்டிபிள் டு ட்ரைனஸ் இல்லையா. இஃப் இட் இஸ் அன் ஓல்டர் ட்ரீ, நல்ல மீடியம் ட்ரீயா இருந்ததுன்னா அது அவ்வளவு சுருக்கமா உங்களுக்கு காயாது. அதுக்காக சொல்றேன் பகுதரஹா ஜாத்தஹா. ஷால்மலி விருட்சமா இருந்தா என்ன, இந்த காட்டுத்தீக்கு ஒரு தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் திஸ். அதனால அது இன்னும் பெருசாயிடுது. கனக கௌரஹா சன்னு துருமானாம் கோட்டரேஷு ஸ்புரதி. மரங்கள்ல வந்து பொந்து இருக்கும், ஓட்டைகள் இருக்கும் இல்லையா. கோட்டரம்னாலே அந்த ஒவ்வொரு கோட்டரத்துக்குள்ளதான் வந்து பறவைகள்லாம் கூடு வைக்கும். அந்த மரத்தினுடைய ஒரு பொந்துக்குள்ள அந்த
காதம்பரியில வர்ணிக்கிறச்ச நிறைய பொந்துகள் இருக்கு. ஒவ்வொரு பொந்துலையும் நிறைய பறவைகள் அது கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும்பர். இங்க வந்து துருமானாம் கோட்டரேஷு மரங்களினுடைய அந்த பொந்துகளில் கனக கௌரஹா இந்த அக்னி போய் அங்க எப்படி இருக்குன்னா அப்படியே தங்கம் மாதிரி நல்ல பளிச்சுன்றது மின்றது. கனக கௌரஹா கனக இவ கௌரஹா சன்னு ஸ்புரதி பிரகாசிக்கிறது. பரிணத தல சாக்கானு பிராம்சு விரக்ஷானு உத்பதன்னு உத்பதன் அப்படியே அது மேல போயிண்டு அது மேல பறந்துண்டு எது மேல பிராம்சு விரக்ஷானு எத்தனை உயரக்க இருந்தா கூட அந்த மரங்கள் மேல அப்படியே ஒரு தாவி குதிச்சுண்டு அந்த மரங்கள் எப்படி இருக்கு பரிணத தல சாக்கானு பரிணத மாறுதல் அடைந்த தல பர்ணங்கள் அதாவது இலைகளை கொண்ட ஷாக்கானு மரங்களை கிளைகளையும் கொண்ட பிராம்சு விரக்ஷானு உயரக்க உன்னதமான விரக்ஷங்களையும் உற்பத்தன்னு தாண்டிக்கொண்டு பவனதூதா வனாந்தே பவனதூதா வனாந்தே பிரமதி. சரியா புரியுறதா? ஸோ அப்படியே மாறி இருக்குன்னா இட் இஸ் ஸ்டில் நாட் காஞ்சு போயின்னு இருக்குன்னு அர்த்தம். அந்த சம்மர் சீசன்ல வந்து அது ஸ்லோவா காய ஆரம்பிக்கும். அப்புறம் திருப்பியும் ரெய்னி சீசன்ல இட் வில் ஜஸ்ட் க்ரோ அகேன். தென் சரத்காலத்துல உதிர்ந்துரும். இதுதான் அதனுடைய ஒரு பரிணாமம். ஸோ பரிணதங்கிறச்சு நல்ல பழுத்து இருக்கக்கூடிய இலைகள் எல்லோயிஷா மாறிண்டு வருது. அந்த மாதிரி இருக்க அவ்வளவு எல்லோவா ஆகாது, நாட் லைக் ஆட்டம் சீசன், பட் ஸ்டில் இட் இஸ் சேஞ்ச்டு இட்ஸ் கலர் அ லிட்டில் பிட். அப்படி இருக்கக்கூடிய இலைகள் கிளைகள் அந்த கிளைகளை கொண்ட சாக்காக ஏஷாம் தான் விரக்ஷான்னு உற்பத்தன்னு பிரமதி. சரியா? பகுதர இவ ஜாதா ஷல்மலீனாம் வனேஷு ஸ்புரதி கனக கௌரஹா கோட்டரேஷு துருமாணாம் பரிணத தலசாகான் உற்பத்தன் பிராம்சு விரக்ஷான் பிரமதி பவன தூதா சர்வதோ அக்னிஹி வனாந்தே. நோ 2 ஸ்லோகம்தான் முடிச்சுருவோம் இன்னைக்கு. ஸோ கஜ கவய மிருகேந்திராக வன்னி சந்தப்த தேகாக சுஹிருதைவ சமேதாக துவந்தபாவம் விஹாய ஹுதவஹ பரிகேதாத் ஆசு நிர்கத்திய கக்ஷாத் விபுல புலின தேசாம் நிம்னகாம் சம்பிஷந்தி. எல்லா மிருக ஜாத்தியும் அதாவது விரோத பாவத்தை விட்டுடுறது. துவந்துவ பாவம் விஹாய. துவந்துவம்னாலே துவந்துவ பாவம்னா நம்ம இரட்டையர்ம்போம். we will think it is couple அப்படின்னு நினைச்சுப்போம். அது இல்லை. துவந்தபாவம்னா சுகம் துக்கம், அது 2 விரோதி பாவங்கள் தானே. லாபா லாபோ ஜயா ஜயோ இதெல்லாம் துவந்துவ பாவங்கள்னு பேரு. தட் விச் ஆர் மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர், அதுதான் துவந்துவ பாவம். ஸோ அது தனக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த எனிமிட்டியை விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து இந்த அக்னியினால தவிக்கப்பட்டு, அதாவது காட்டுத்தீயினால அப்படியே தவிச்சுன்னு இருக்கக்கூடியவைகள் போய் ஜம்முன்னு நதிக்குள்ள நுழையறதாம். நிம்னகாம் சம்பிஷந்தி நதீம் சம்பிஷந்தி பிரவிசந்தி. அதுதான் இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கார். கஜ கவய மிருகேந்திராக வன்னி சந்தப்த தேகாக கஜ கவய மிருகேந்திராக. ஸோ வன்னி தீயினால காட்டு தீயினால சந்தப்த தேகாக ஏஷாந்தே அந்த மிருகங்களுக்கு போறது. இது அட்ஜெக்டிவா. தீயினால அப்படியே தயிச்சுன்னு இருக்கிற சரீரத்தை கொண்டவைகள் இந்த யானை கவய மிருகேந்திராக. மிருகேந்திரங்கிறது சிங்கம். இந்த சிங்கங்கள் இவைகள் என்னமோ துவந்துவ பாவம் விஹாய தன்னுடைய எதிரி பாவத்தை வைரி பாவம் விட்டுட்டு விஹாய தியக்த்வா சுஹிருதா இவ சமேதாக இன்னும் ரொம்ப நாள்த்து ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே சேர்ந்து. இது எப்படி சேர முடியும்னா they don't even have the energy to fight. அப்படி இருந்தாதான் அவைகள் சேர்ந்து உட்காரும். ஸோ ஹூதவஹ பரிகேதாத் பிகாஸ் அப்படியே ரொம்ப பரிகேதம்னாலே இங்க திராசான போட்டிருக்கார். பரிகேதம்னா நமக்கு துக்கம்னு எடுத்துக்கணும். இங்க அந்த ஒரு துக்கம் வந்திருக்கு. எதனாலனா அக்னியினால ரொம்ப தவிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால துக்கத்தினால் ஆசு சீக்கிரமாக கக்ஷாத்து நிர்கத்திய. கக்ஷம்னாலே அரண்யம். கக்ஷா அரண்யே வீருதீச்ச. கக்ஷான்னா வீருத்துன்னா இது லதா
லதாக்கும் கக்ஷகான்னு சொல்லலாம், அரண்யம் காட்டுக்கும் வனம்க்கும் உங்களுக்கு கக்ஷகான்னு சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வார்த்தை நான் பார்த்திருக்கேன். கக்ஷாத் நிர்கத்திய வனாத் நிர்கத்திய விபுல புலின தேசாம் நிம்னகாம் சம்பிஷந்தி தேகோ, அப்படியே நேர நதிக்குள்ள என்டர் ஆறாளாம். அந்த நதி எப்படி இருக்குன்னா அதுக்காவது நிறைய தண்ணி இருக்கும்னா இல்லை, பெரிய மணல் பிரதேசத்தோட இருக்கக்கூடிய நதிக்குள்ள நுழையறாங்க. திட்டு திட்டா மணல் வந்துடும். இந்த சம்மர்ல போய் நீங்க காவேரி பக்கம் போனீங்கன்னா ஜலமே இருக்காது. சவுத்து பக்கம் சொல்றேன், நல்ல அங்கெல்லாம் திட்டு திட்டா உங்களுக்கு வந்து மணல் பிரதேசங்கள் இருக்கும், சாண்டியா இருக்கும் அங்கங்க. அப்படி இருந்தா கூட ஏராளமான சாண்டி பேங்க்ஸ், சாண்ட் பிரதேசங்கள் இருந்தா கூட நிம்னகாம் அந்த நதிக்குள்ள இவைகள் நுழைகின்றன. ஒரு அந்த தாபத்தை வந்து போக்கிக்கிறதுக்காக. கஜகவய மிருகேந்திராக வன்னி சந்தப்த தேகாக சுகிருதைவ சமேதாக துவந்தபாவம் விஹாய ஹுதவக பரிகேதாத் ஆசு நிர்கத்திய கக்ஷாத் விபுல புலின தேசாம் நிம்னகாம் சம்பிஷந்தி. கமலவன சிதாம்புஹுவா சிதாம்புஹு கமலவன சிதாம்புஹு பாட்டலாமோத ரம்யஹ சுகசலில நிஷேகः சேவ்ய சந்திராம்சுஹாரः व्रजतु तव निदागः कामिनीभिः समेतः निशिसुललित गीते हर्म्य पृष्ठे सुखेन. இது பிரியேக்கு தானே போறது. ஆமா, அந்த ஹே பிரியே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம பிரியேன்னு தானே பார்த்தோம் இல்லையா, பிரச்சண்ட சூரியகாங்கிற இடத்துல. இங்கேயும் நம்ம வந்து ஹே பிரியே தவ தவ நிதாகா சுகேன விரஜது, உனக்கும் எத்தனையோ பேர் தவிச்சுன்னு இருக்கட்டும் இல்லையா. அதாவது சில சமயம் கான்ட்ராஸ்டை பார்க்கும் பொழுது அவள் எல்லாரும் தவிச்சுட்டு இருக்கா, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவா பார்த்தல அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஒவ்வொரு தடவையும். அதை இங்கே சொல்கிறான் நமக்கு பகவான் காளிதாசன் மூலியமாக நமக்கு சொல்றது. எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் இவ்வுலகத்தில் இந்த சம்மர்னால அப்படியே தவிக்கிறா. நம்ம வந்து கூலாக வீட்டில் ஏசி போட்டுன்னு உட்காடுறோம், எவ்வளோ குடுப்பின பாருங்க, பாக்கியசாலியில் நம்ம. அதுக்கு அதை காமிக்கிற மாதிரி இங்கே வந்து எப்படி சொல்றேன்னா, தவ நிதாகா உன்னுடைய சம்மர் சீசன் சுகேன விரஜது, ஜம்முன்னு போகட்டும். எப்படி போகணும், அதாவது சுகமா இருக்கணும். எப்படி, நிஷி இரவு நேரத்தில், ஹர்மிய பிருஷ்டே இந்த டெரஸ்ல, சுலலித கீதே அழகான பாட்டுக்களை கொண்டதான அந்த டெரஸ். உள்ளுக்குள்ள ரொம்ப உஷ்ணமா இருந்ததுன்னா உடனே டெரஸ்ல போய் உட்கார்றோம் இல்லையோ, அங்க எப்படி இருக்கான், அங்கங்க கமலவன சித அம்புகு, கமலவன தாமரை குளத்திலிருந்து அல்லது தாமரை காட்டிலிருந்து சித சேர்க்கப்பட்ட சஞ்சித அம்புகு, சஞ்சித அம்புகு நிதாகா. இட் இஸ் அட்ஜெக்டிவ் டு நிதாக. எந்த ஒரு சீசன்ல இங்க பாருங்க, கமல வனேன சிதம் வியாப்தம் அம்பு ஜலம் எஸ்மின் சஹா, அதாவது கமலவன சிதாம்புகுன்னு எந்த ஒரு சீசன்ல, எந்த ஒரு சம்மர் சீசன்ல ஜலங்கள் எல்லாம் அப்படியே கமல வனத்தினால வியாப்தமா இருக்கோங்கிறார். நாட் எடுக்கப்பட்டது சஞ்சிதம்னு இல்லை, இந்த இடத்துல சிதங்கிறத வியாப்தின்னு எடுத்துட்டு இருக்கார். எந்த ஒரு சம்மர்ல உங்களுக்கு வந்து அம்பு ஜலங்கள் எல்லாம் சித வியாப்தமா இருக்கு வித் லோட்டசஸ், சரியா. கமல வனேன தாமரை காட்டினால் வியாப்தமாக இருக்கக்கூடிய ஜலங்கள் நிரம்பி இருக்கும் வெயில் காலம். பாட்டல ஆமோத ரம்யஹா, பாட்டல புஷ்பம் அதனுடைய ஆமோதம் கந்தம் சுகந்தம், அதனுடைய ஒரு கந்தத்தினால ரம்யமாக இருக்கக்கூடிய சம்மர் சீசன். பாருங்க எப்படி வர்ணிச்சுட்டு ஒரு டைலமா மாதிரி அப்படியே ஃபிளிப் சைடை வர்ணிக்கிறார் நமக்கு. there are some nice things or nice aspects to the summer also, அதையும் பார்த்து முடிப்போங்கிறார். ஜி பாட்டலம்னா ரோஸ் இல்ல, ரோஸ்னு எடுத்துக்கலாம், ரோஸ்னு எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட், முன்னாடி தண்ணியே இல்ல மணல் திட்டு திட்டான்னு, இங்க எப்படி அம்புல எப்படி கமலம் வருது? அது வந்து இந்த டேங்க்ல நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல, அதாவது ஹர்மியத்துல தானே சொல்றாரு, காடை பத்தி சொல்லலையேங்க, ஹர்மிய பிருஷ்டேன்னு விடுறார். சோ ஹர்மியம்ங்கிறது பேலஸ். பேலஸ்ல வந்து செயற்கையா நம்ம இப்ப ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கல, இல்ல ஒரு டேங்க் செயற்கையா வச்சுக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி ஃபீல்டு டேங்க்.
அதுல வந்து லோட்டஸ் வளர்க்கறா இருந்து நினைக்கிறது இந்த வச்சனே காதரித்ரதா. இது யோசிச்சு பார்ப்போமே, நமக்கும் வந்து கவிரேவ பிரஜாபதின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும் இல்ல. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு யோசிச்சோம்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி திங்க் அபவுட் வை இட் குட் பி திஸ் வே ஆல்சோ இல்ல. இல்ல நான் இன்னும் அந்த வனத்தை விட்டே வரல, இறங்கி இருக்கிற வனத்தை விட்டு. அதுக்குதான் உங்களை வந்து கொஞ்சம் ஏசியில உட்கார சொல்றாரு இப்போ. சிட் டவுன் இன் தி ஏசி அண்ட் என்ஜாய் த லாஸ்ட் ஸ்லோகா. கமலவன சித அம்புஹு. ஸோ இமேஜின் அங்க பேலஸ்ல வந்து ஒரு பூல் மாதிரி இருக்கு, இல்ல தேர் இஸ் அ டேங்க் வேற அவ வந்து நிறைய தாமரைப்பூவை வளர்க்கறா. அந்த மாதிரி ஜலத்தோட இருக்கக்கூடிய ஒரு சம்மர் சீசனை நீ வந்து போக்கணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் சச் அ பிளேஸுங்கிற. பாட்டல ஆமோத ரம்யா, பாட்டல புஷ்பங்களினுடைய வாசனையினால அப்படியே ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு வெயில் காலம். சுக சலில நிஷேகா, அது வேற, ஃபவுண்டனோட இருக்கணுமா. சுகமாக சலில நிஷேகான்னா ஃபவுண்டன், இல்லைன்னா இங்க வந்து நிஷேகான்னா ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் வாட்டர். எங்க பார்த்தாலும் சுகமா நமக்கு வந்து ஸ்நானத்துக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஜலம் உனக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிதாகா. வேர் சேவ்ய சந்திராம்சு ஹாரஹா. சேவ்யம் சந்திராம்சு, சந்திரனுடைய கிரணங்கள் போல, அல்லது சந்திர கிரணமும், ஹாரம் முத்து மாலையும், சேவ்யம் அதாவது சேவிக்க தகுந்ததாக ஆயிடுறது. இந்த சம்மர் சீசன்ல நம்மளால வந்து ஹெவி ஜுவல்லரி போட்டுக்க முடியாது. ஸோ அதனால வெறும் முத்து மாலையை மாத்திரம் போட்டுக்கிறது. அதையே பாசிட்டிவ் ஸ்பின்னா கொடுக்கிறார். எந்த ஒரு சம்மர் சீசன்ல சந்திராம்சு சந்திரனுடைய கிரணங்களும் ஹாரம் முத்து மாலைகளும் சேவிக்க தகுந்ததாக இருக்கும், வேர் இட் பிகம்ஸ் என்ஜாயபிள் ஃபார் அஸ். அப்படிப்பட்ட காமினி பிஹி சமேதா, பெண்களுடன் கூட இரவு நேரத்தில் நிஷி தவ நிதாகா சுலலித கீதே ஹர்மிய பிருஷ்டே சுகேன விரஜது. சுலலித கீதே அழகான பாட்டு இன்னிசையோட கூட சுகேன ஹர்மிய பிருஷ்டே, அந்த பேலஸ்னுடைய அந்த பிருஷ்டே டெரஸ்ல உன்னுடைய வெயில் காலம் போகட்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஆஷாரூபமாக முடிக்கிறார். சுகாய பவது இது. சரியா? இதோட வந்து இது கிரீஷ்ம வர்ணனம் நாம பிரதம சர்கா இதோட முடியறது. சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. ரொம்ப அழகா இருந்தது அந்த சில வர்ணனைகள் எல்லாம். அந்த கடைசி மேபி ஐ கோ ஃப்ரம் தி பேக். இந்த சுலலித கீதே அப்படிங்கிறது ஹர்மிய பிருஷ்டேக்கு விசேஷணமா இருக்கும் இல்லையா? எஸ், ஆமா. எத்ர யஸ்மின் சுலலிதானி கீதானி வர்த்தந்தி. ஓகே, மீதி எல்லாம் நிதாகாக்கு போறது, பட் இது மாத்திரம் இட் கோஸ் வித் ஹர்மிய பிருஷ்டே. எஸ், கரெக்ட். அப்புறம் வந்து சிலது நீங்க சொன்னேன், பட் ஜஸ்ட் a clarification. அதுக்கு முன்னாடி விபுல புலின தேசம் இருக்குது. விஷால, விபுலனா விஷால, விஸ்தீர்ணன்னு போட்டிருக்கு பாருங்க. அதுல இந்த மண்ணுங்கிறது புலினங்கிறது என்னவா இருக்கும்? புலினாதான் மண்ணு. புலினமாகத்திய காலிந்தியா கிருஷ்ண பாவனாக. இது படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோபிகா கீதத்துல முன்னாடி வந்து 2 ஸ்லோகம் வரும். தன் மனஸ்கா ததாலாபா, அதுக்கு வந்து புலினமாகத்திய காலிந்தியா கிருஷ்ண பாவனாகனு வரும். புலினம்னாலே மண்ணு, சாண்ட். அதே மாதிரி அங்க முன்னாடி வந்து பிராம்சு விருக்ஷான், பிராம்சுன்னு நீங்க சொன்னீங்க, பட் பிராம்சுன்னா டால், உன்னத. ஆமா, பிராம்சு லப்யே பலே லோபாத் உத்பாஹுரிவ வாமனஹான்னு காளிதாசன் வந்து இதே இந்த பிராம்சு பதம் வந்து he would have used in ரகுவம்சம். பிராம்சு லப்யே, ஒரு டால் பர்சன்னால வந்து பிடுங்கப்பட வேண்டிய ஒரு மரத்தை, ஒரு குட்டையா இருக்கக்கூடியவன் ஒருத்த மரம் இல்ல பழம், அதை வந்து ஒரு குட்டையா இருக்கிறவன் கையை தூக்கி தூக்கி ட்ரை பண்ணானா எப்படி முடியும்? முடியாது இல்லையோ? அந்த மாதிரி தான் இருக்கு நான் சூரிய வம்சத்தை வர்ணிக்கிறது அப்படின்னு காளிதாசன் தன்னை பத்தி சொல்லிப்பார் இந்த இடத்துல. பிராம்சுனா உன்னதம். பரிணத்த தள சாக்கான்னு போட்டிருந்தேன். தள இலைகள் சாக்கான், பரிணத்த ஒரு இது சொல்றேன். பரிபக்வ, பரிணத்தம்னாலே மாறுதல் அடைந்தது, பரிணாம சொல்றோம் இல்லையா? சோ பரிணாமஹ இஸ் சேஞ்ச், பரிணத இஸ் தட் which has changed. பிரத்யம் வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து கனக இவ கௌரஹ சன்னு பிரகாசதி அப்படின்னு வருது.
கௌரஹான வெண்மை ஒயிட் இல்லையோ? கௌரானா நம்ம இப்போ ஒயிட்னு சொல்றது இல்லையே, ஃபேர்னு தானே சொல்றோம். ஆ, ஒரு ஒரு கோல்டன் கலர்ல தளதளான்னு இருக்குன்னு சொல்லல, அந்த மாதிரி. ஓகே. ஒரே நிமிஷம். ஆ. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஸ்தலீஷு அப்படின்னா என்னது? சுஷ்க வம்ச ஸ்தலீஷு. ஸ்தலினாலே ஸ்தலம் ஸ்தலி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஸ்தலின பிரதேசம்னு எடுத்துப்போம். சோ பூமி, பூமையா. சோ இங்க வந்து ஸ்தலினாலே அக்ருத்ரிம பூமையான்னு போட்டிருக்காரு வியாக்கியானத்துல. சோ விச் மீன்ஸ் செயற்கை இல்ல, இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு ஸ்தலி, வனஸ்தலிம்போம். ஆனா நகரஸ்தலி சொல்ல மாட்டோம். யூ டோன்ட் யூஸ் ஸ்தலி ஃபார் நகரம், ஒரு உத்தியான ஸ்தலின்னு சொல்ல மாட்டோம். ஸ்தலி இஸ் யூசுவலி யூஸ்ட் இன் தி சென்ஸ் ஆஃப் காடு, அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பூமிகளுக்கு தான் சொல்றோம் நம்ம. நேச்சுரல் இடம் அந்த மாதிரி. ரைட். அதே மாதிரி அப்புறம் பட்டு நினாதகான்னு வந்து சன்னு பிரகாசத்தின்னு நினாதகான்னா துவனி, சத்தம், நாதம் இருக்கு. அதேதான். ஓ ரைட் 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 ரைட். ஒரே நிமிஷம். 2-3 more, சாரி. நோ நோ. விகச்சனனா நியூலி இல்ல, விகச்சன மலர்ந்து, நவன நியூ. விகச்சானி புல்லானி, நவ குசும்பானி புதுமையான குசும்ப புஷ்பம். ஓகே. மலர்ந்த, ரைட். அப்புறம் தரு விட்டப்ப லதா. விட்டப்பங்கிறது ஷாக்கா. மரத்துக்கே விட்டபாக அஸ்ய சந்தி இது விட்டபி, விட்டபினோ விட்டபினஹ. சோ விருக்ஷஹக்கு விட்டபின் சப்தம் ஒண்ணு இருக்கு. ஷாக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி விட்டபி ரெண்டும் உண்டு. விட்டபி அது தரு நகாராந்தம். விட்டபின் குணின் மாதிரி வரும். குணி குணினோ குணினா. சோ விட்டபஹான்னா கிளை, கிளைகளை கொண்டது விட்டபி மரம். விட்டபாக அஸ்ய சந்தி. அப்புறம் நீங்க அந்த பிரபல பவன வேக உத்தூத வேகேன்னு அந்த 2 வேகத்தை இன்னொருத்தர சொல்றீங்களா நீங்க? பிரபலங்கிறது ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பவனம் விண்டு, அதனுடைய வேகம். சோ விண்டுனுடைய ஒரு ஸ்பீடு. இப்ப அந்த விண்டினுடைய ஸ்பீடுனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த தீக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும் இல்லையோ, அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பீடு உண்டோ இல்லையோ, that has been increased by the speed of the wind. அதுக்கு சொல்றேன். So first பவன வேகங்கிறது சேர்த்துன்றணும், which means it is the speed of the wind, and in the vegena pavakena, the wire has a speed that has been increased by the speed of the wind. Oh right right, okay. Right. தூர்ணம்ங்கிறது ஃபாஸ்ட், சீக்கிரம், ஃபாஸ்ட். ஆமா. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஷீர்ண பர்ண துருமஸ்தா. துருமாங்கிறது ட்ரீ, ஷீர்ணங்கிறது குறைச்சல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? குறைச்சல் இல்ல, ஷீர்ணன்னு அழிஞ்சு போயிருக்கிறதுன்னு அர்த்தம். விஷீர்ண ஷீர்ண அப்படின்னா அப்படியே சிதிலமா ஆயிருக்கு, ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இப்ப இலையெல்லாம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த பழுத்து அப்படியே கீழே விழற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் இல்லையா. நமக்கு ஃபால் சீசன்ல வர மாதிரி, ஆட்டம் சீசன்ல எப்படி இலையெல்லாம் விழுமோ அந்த மாதிரி இல்லாமல், இது வந்து ஒரு பரிபக்குவம் அடைஞ்சு ஒண்ணு விழுந்து புதுசா முளைக்கும், ஒண்ணு விழுந்து அப்படிதானே உங்களுக்கு சம்மர்ல ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நிலைமையை எடுத்துக்கிறோம். பிளஸ் காட்டு தீயினாலையும் அது அப்படியே அந்த இதுனாலையும் அப்படியே வாடி போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி வேணா எடுத்துக்கோங்க, வாடி போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த கவயகாங்கிறதுக்கு சிங்குலர் அந்த பிராதிபாதிகம் கவயஹா, கவயௌ கவயாஹ. சோ கவயஹாங்கிறது தான் இது பதமே. அங்குரம்ங்கிறது ஒரு இது மாதிரியா? அங்குரம் முளை, ஸ்ப்ரவுட். பிரரோஹ அங்குரஹ இஸ் a sprout. சோ அங்க சஸ்ய கிரெயின்ஸ்னுடைய ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல அந்த சாகுந்தலத்துல
இது வந்து தபோவனம்னு எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த வைல்டு வெரைட்டி ஆஃப் ரைஸ், இன்னைக்கு வந்து வைல்டு ரைஸ் ரொம்ப பாப்புலர் இல்லையா, இந்த கைக்குத்தல் அரிசி அந்த ரைஸ் என்னெல்லாமோ ரைஸ் சொல்றோமே. ஸோ அந்த மாதிரி அங்க வந்து வைல்டு ரைஸை வந்து நீவாரங்கிற ஒரு பதத்துல சொல்லுவா. காட்டுல எப்படின்னா இவாள்லாம் வந்து இந்த எள்ளு தண்ணி அதெல்லாம் விடுறது, அது மாத்திரம் இல்ல கிரெயின்ஸை உதுப்பா நிறைய அந்த மாதிரி போடுவா. அதோட அதெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஆனா சம்மர்ல அது போட்டான்னா அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் காஞ்சு போயிடும். அந்த ஸ்ப்ரவுட் ஸ்டேஜ்லயே காஞ்சு போயிடுறதுங்கிற, ஈவன் பிஃபோர் இட் கேன் க்ரோ இன்டு அ பிக் பிளான்ட். அது பயம் உச்சைகின்னு அந்த உச்சைகியோட என்ன ஒரு சோ உச்சைஹி பயம்னு டேக் தட் உச்சைஹி as an adjective to பயம். பெருசு மகத்து பயம். ஓ ரைட். விதததி சாரி லாஸ்ட் part விதததி உத்பாதயதி உண்டு பண்ணுகிறது, கிரியேட்ஸ். அதோட கிரேட் ஃபியர். விததாதி தாங் டுதாங் தாத்து பாருங்க. அதுல இப்ப there is this website ashtadhyayi.com. அதுல வந்து தாத்து பாட்டம்னு இருக்கும். அதுல போனேன்னா without the upasarga if you search for just dadhati you will get எந்த ஃபார்ம் எந்த லகாரம் எல்லாம் வந்துரும் அப்படியே டகால்னு உங்களுக்கு. ஸோ இட் வில் பி ஈஸியர் டு செக் தேர். ஆனா உபசர்க்கம் இல்லாத செக் பண்ணுங்க, அப்பதான் வரும். சரியா? ஓகே, धन्यवादाः महोदय. थैंक यू सो मच. महोदय பழைய ஸ்லோக ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குங்க இல்லைங்களா? இருக்கே, ஆன்லைன் இருக்கே. யூ கேன் டேக் த பிளேலிஸ்ட்ல இருக்கு. இதுல போடல, பாக்குறேன். ஐ வில் ஆட் இட் டு த குரூப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யூ கேன் see it.